அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வெல்கம் டு த AAAMMM விலாக். இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி. நம் முஸ்லீம்கள் சமுதாயம் இந்த ஜின்கள் பிரச்சனையால் தர்காவில் போய் இழந்து, ஈமானை இழந்து, இல்லை மாற்று மத ஆலயங்களுக்கு சென்று, இல்லை கிறிஸ்துவ கோயில்களுக்கு சென்று ஈமானை இழந்து கடைசியில் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யணும்னா வெளியே போகிறத பார்க்குறோம். அதாவது தர்காவில் போனாலும் என்ன செய்கிறாருன்னா, தர்காவில் சிறுக்கு என்ன, அப்போ என்ன செய்யணும், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன நிரந்தர நரகம். அப்போ இது ஒரு விஷயம், எனக்கு வாழ்க்கையில் நடந்த விஷயம். இது நிறையா பேர் இந்த பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. இதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, தர்காவுக்கு போகிறாங்க, என்ன மாற்று மத கோயில்களுக்கு போகிறாங்க, மாற்று மத இந்த கோடாங்கிட்ட போகிறாங்க, மாற்று மத விஷயங்களில் போய் கடைசியில் காசை இழந்து, ஈமானை இழந்து, என்ன கடைசியில் என்னச்சுன்னா கடைசியில் காஃபிராக போயிடுறாங்க. ஏன்னா இதே நிலையில் மரணித்தா நரகம். அப்போ இந்த ஜின்கள் விஷயத்தை பற்றி, எனக்கு நடந்த விஷயத்தை நான் ஒரு வீடியோவை போடணும். ஏன்னா இதை இன்ஷா அல்லாஹ் எனக்கு அல் குர்ஆன் மூலமாக எனக்கு நோய் நிவாரணம் கொடுத்தான் அல்லாஹ் தாலா. அல் குர்ஆன் வசனங்கள், ஆயத்துல் குர்சி, என்ன இந்த குர்ஆனுடைய சூறாக்கள், என்ன இரவு ஒது செஞ்சுட்டு படுப்பதன் மூலமாக அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான், எனக்கு அது ஷிஃபா கொடுத்தான். இந்த ஷிஃபா, அந்த குணம் எப்படிப்பட்ட குணம்னு சொன்னால், மனசில் அதாவது தைரியத்தை, நான் கடையில் ஒத்தையில் இருக்க பயப்படுவேன், பகலில் ஒத்தையில் இருக்க பயப்படுவேன், வெளியே போய் நின்றுக்கிருவேன். அப்படி ஒரு காலகட்டம் என்ன. அப்போ இப்போ இந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா அதுலேருந்து வெளியே வர, ஜின்கள் பிரச்சனை வெளியே வர வச்சு எனக்கு அதில் ஷிஃபா நிவாரணம் கொடுத்தான். இப்போ இதை இணை வைக்கக்கூடிய மக்கள் பெருங்கூட்டம் முஸ்லீம்கள் போய் தர்காவில் கூட்டம் கூட்டமாக உழுவுது. அப்போ அந்த மக்களுக்கு இணை வைப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ போடுறோம். அதாவது ஒரு விஷயம் என்னென்னு, நான் சவுதியில் ஒரு 2000 போனேன். இப்போ 2005 நான் ரூமில் தங்கியிருக்கும்போது ஒரு கேரளாக்காரர் சொல்கிறாரு, என்ன நீங்கள் நைட்டு சாமத்தில் எந்திரிச்சு நீங்கள் இந்த இந்து கடவுள்கள் பேரை சொல்லிலாம் கத்துறிய, என்ன சாமத்தில் எந்திரிச்சு கத்துறிய, நான் என்ன செய்வேன், உங்களை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம், யாரெல்லாம் ஷைத்தானோட தீங்கி விட்டு பாதுகாரன்னு அடிப்பேன், நீங்கள் அதோட இப்போ படுத்துடுவேன்னு சொல்கிறாரு. ஏன்னா காலையில் பார்த்தா உடம்பு வலியாக இருக்கும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறார், ஓயாமல் சொல்லி, நீ காலையில் என்ன செய்யணும், நைட்டு சாமத்தில் நீங்கள் இந்துக்கு இந்த சிலைகள் இருக்குல்ல, அந்த பேரையெல்லாம் சொல்லி நீங்கள் கத்துறிய அப்படிங்கிறாரு. அப்போ இவர் என்ன அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம், யாரெல்லாம் ஷைத்தானோட தீங்கி விட்டு பாதுகாரன்னு சொல்லி என்னை அடிப்பாரான், அதோட சரியாயிருமா. அப்போ இங்கே சவுதியில் சொல்கிறாரு. அப்போ சவுதியில் சொல்கிறாரு, நான் அப்போ தான் ஆயத்துல் குர்சி, எனக்கு அப்போ தெரியாது, அப்போ தான் ஆயத்துல் குர்சி மனப்பாடம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவர் ஒரு அட்டை கொடுத்தாரு கேரளாக்காரர், ஆயத்துல் குர்சி, நீங்கள் ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுங்க அப்படின்னு. அப்போ அந்த ஆயத்துல் குர்சியை முதல் என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணுறேன். அதோடு என்ன செய்யணும், அந்த நிலைமையில் அப்படியே இங்கே வந்துடுறேன், வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் என் ஒய்ஃப் சொல்லுது, நைட்டு சாமத்தில் 2 மணி 3 மணிக்கு நீங்கள் என்ன 2 மணி கரெக்டாக 2 மணி தான் சொல்லுது, 1 to 2 மணி. அந்த டயத்தில் நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ்லேயே பேசுகிறிய, 9 மாதிரி பேசுகிறிய, என்ன ஒவ்வொன்று கத்துறிய, ஒரு மாதிரி ஊழையிடுவாங்கள்ல, அதாவது இந்த கோயில் திருவிழாலாம் அந்த மாதிரி கத்துறிய அப்படின்னு சொல்லும். காலையில் பார்த்தா எனக்கு உடம்பு வலியாக இருக்கும், அசதியாக இருக்கேன். நான் அப்போலாம் இதில் இருக்கேன், தௌஹீத் ஜமாத்தில் இருக்கேன். அப்போலாம் இதை நம்ப மாட்டேன். நான் தௌஹீத் ஜமாத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதில் இருக்கேன். அதாவது ஒரு தௌஹீத் ஜமாத்தோட ஒரு ஈர்ப்பாக இருக்கேன். அப்போ தௌஹீத் ஜமாத்து இங்கே பள்ளியில் தான் தொழுவேன், நான் தௌஹீத் ஜமாத் பள்ளியில் தான் தொழுவேன். என்ன நான் பேர் ஊர் சொல்ல விரும்பலை, இன்ஷா அல்லாஹ். எனக்கு என்ன இது மற்ற மக்களுக்கு இணை வைக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இந்த செய்தி கொண்டு போய் சேரணும். நீங்கள் இணை வைப்புலேருந்து வெளியில் அல்லாஹ்வுடைய வேதமான திருக்குர்ஆன் மூலமாக நீங்கள் வெளியே வாங்க. அந்த வெளியே வர்றது உங்களுக்கு உள்ளத்தில் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். என்ன அப்போ என்ன தௌஹீத், அப்போ என்ன சொன்னால், இந்த பிஜேவுடைய பயான்கள் அதிகமாக கேட்பேன். பிஜே என்ன சொல்வார், இந்த ஜின்னெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜின்னு மனுஷனோட உடம்புக்குள்ளே போகாது, என் உடம்புலேருந்து என் ஜின்னு வெளியேறி போகிறத நான் என் கண்ணால் பார்க்குறேங்க, அல்லாஹ் தஆலா கண்ணால் பார்க்க வச்சான். என்ன அப்போ இந்த பிஜேவுடைய பேச்சு கேட்டு அப்போலாம் இதெல்லாம் நம்பவே மாட்டேன். ஜின்களுடைய பிரச்சனை, ஜின்கள் மனிதனுடைய உடம்புக்குள்ளே போகிறது, இவர் என்ன சொல்லிடுவார், இந்த ஜின் பிரச்சனைன்னா மனநோய் தான் சொல்லிடுவார். என்ன அப்போ தௌஹீத் ஜமாத்தில் இருக்கனால இந்த விஷயத்தை நினைச்சேன்னா நம்ப மாட்டேன். அப்போ வீட்டில் நான் சொல்கிறேன், என் ஒய்ஃப் இந்த மாதிரி சொல்லுது, நீங்கள் சாமத்தில் எந்திரிச்சு என்னமோ கத்திரிய, ஏதோ ஒரு 9 மாதிரி கத்திரிய, இந்த கோயிலில் ஊழையிடுற மாதிரி கத்திரிய,
இது மாதிரி கத்திரியா அப்படின்னு சொன்னேன். காலையில் பார்த்தா எனக்கு வந்து உடம்பு வலியாக இருக்குது. காலையிலேருந்து சொல்லுவேன், என் ஒய்ஃப் சொல்லுவேன், ஆனால் உடம்பு வலியாக இருக்கும், சரியான அடிச்சு போட்ட மாதிரி வலியாக இருக்கும். இப்போ இப்படியே வந்து என் காலங்கள் அப்படியே நான் வந்து என்ன செய்கிறேன்னா, ஆனால் அப்போ என்ன செய்யணும், தொழுவேன், 5 நேரம் தொழுவேன். ஆனால் ஒரு விஷயம் இப்போ தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒது செய்கிறது வந்து பாத்ரூமில் வந்து ஒது செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் வந்து மக்கள் வந்து பாத்ரூமில் ஒது செய்யாதீங்க, சுத்தமான இடத்துல ஒது செய்யணும். அதில் நான் அல்லாஹ்தாலா வந்து எனக்கு பின்னால் ஷிஃபா கொடுத்தது காரணம் இது ஒரு காரணம். நான் வந்து எனக்கு நடந்தது ஜின்னு சேட்டை தான் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நான் சவுதியில் இருக்கும்போது ஒரு 3 நாள் முன்னால், ஊருக்கு வர்றதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னால் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன்னா அதுக்கு முன்னால் வந்து தனி ரூமில் இருந்தேன், நான் மட்டும் தனி ரூமு. அங்கே ஏன்னா நான் மட்டும் தனியாக இருந்தனால எனக்கு நடந்துச்சா எனக்கு தெரியலை. ஏன்னா அது 3வது மாடி ரூமு, என்ன நான் மட்டும் தனியாக அந்த ரூமில் படுத்து கிடப்பேன். அதனால் ஒரு 2 வருஷம் 2 வருஷம் தனியாக இருந்ததுனால எனக்கு எனக்கு தெரியாதுல்ல, நான் தனியால் படுத்து கிடப்பேன். அப்போ இங்கே தான் நான் ஊருக்கு கிளம்புறதுனால தான் நான் ஒரு கேரளாக்கார ஒரு தெரிஞ்சால் ரூமில் வந்து தங்குறேன். அப்போ தான் சொல்கிறாரு 3 நாளாக, நீ இந்த மாதிரி கத்துற, என்ன இந்த இந்துக்கள் வணங்குற கடவுளை பேரை சொல்லிலாம் நீ வந்து நைட்டு சாமத்தை நினச்சி கத்துற, நவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி அடிப்பேன், நீ வந்து அதோட விட்டுருவேன்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் தான் ஆயத்து குர்சியும் கொடுக்குறாரு எனக்கு. நான் படித்து மனப்பாடம் பண்ணி அப்போதைக்கு ஓதுறேன். என்ன இது வந்து ஜின்னு சேட்டைன்னு எனக்கு தெரியல. அப்போ வீட்டுக்கு வர்றேன், என் ஒய்ஃபு இந்த மாதிரி சொல்லுது, இந்த மாதிரி கத்திரியே, சாமத்தில் கத்திரியே, என்ன இந்த மாதிரி என்னென்ன லாங்குவேஜ்லேயும் பேசுகிறியே, சாமத்தில் கத்திரியே, பயங்கரமாக கத்திரியே அப்படின்னு சொல்லி சொல்லும். எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் காலையில் பார்த்தா எனக்கு உடம்பு வலியாக இருக்கும். பகலில் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. பகலில் வந்து இந்த விஷயங்கள் வந்து நடந்த மாதிரி எனக்கு இருக்காது. ஆனால் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அப்புறம் இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பெரிய ஒரு சிந்தனையாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பற்றி ஓயாமல் சொல்ல எனக்கு வந்து அதை பற்றி ஒரு பயம் இருந்துக்கிட்டே. 2வது என்னென்னு சொன்னால், இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2 தடவை நான் ஜின்களால் பாதிக்கப்பட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஜின்னு என்னை விட்டு வெளியேறுது, அதோடு எனக்கு நல்லாயிருது. அப்போ திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பற்றி நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து இங்கே ஊருக்கு வந்துட்டேன், ஒய்ஃப் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், ஓதிட்டு படுக்கிறேன். ஆனால் அப்போ ஒது செஞ்சுட்டு படுக்கிற பழக்கம் இல்லை. எங்கள் வீட்டில் வந்து அட்டாச் பாத்ரூம்னால நான் பாத்ரூமில் தான் ஒது செய்வேன். எனக்கு வந்து இது பின்னால் தான் விளங்குது. எனக்கு வந்து இந்த அட்டாச் பாத்ரூமில் ஒளி செய்யக்கூடாது, என்ன சுத்தமான இடத்துல ஒளி செஞ்சுட்டு இந்த ஓதுனாத்தான் நமக்கு இந்த ஓதுதல் வந்து பலனளிக்குங்கிறது எனக்கு பின்னால் வந்து இந்த ஒரு விஷயங்கள் வந்து அல்லாஹ்தாலா என் உள்ளத்தில் போட்டானோ என்னன்னு தெரியல. ஒரு பயான்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இது உள்ளத்தில் படுது. அதுக்குலேருந்து நான் அதாவது அட்டாச் பாத்ரூம் ஒளி செய்யாமல் கிச்சன் வாஷ் பேசின் இருக்குல்ல, அதில் ஒது செய்ய ஆரம்பிக்கிறேன். அதுலேருந்து எனக்கு என்ன அல்லாஹ்தாலா வந்து ஷிஃபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு. என்ன அப்போ வந்து இந்த சம்பவம் வந்து இப்போ எனக்கு எப்படி இது ஜின்னு சேட்டை அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் நான் வந்து பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என் வாயிலேருந்து யாரோ பேசுகிறாங்க. என்ன பேச இந்த கேரளா இந்துக்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, கடவுளுக்கு என்ன சொல்லுவாங்க, ஈஸ்வரான்னு சொல்லுவாங்கல்ல, அது என் வாயிலேருந்து தன்னால் வருது. ஆனால் இந்த வார்த்தையை நான் சொல்லலை. ஆஹா, அப்போ தான் எனக்கு விளங்குது. சரி, நான் இவ்வளவு நாள் வந்து இந்த தௌஹீத் ஜமாத் இருந்தனால நமக்கு மனநோய் வந்துருச்சோ, நம்ம வந்து மெண்டலாக போயிட்டோமோ, மனநோய் மாதிரி எதுவும் வந்துருச்சோ, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா தௌஹீத் ஜமாத்தில் நமக்கு தெரியும், தௌஹீத் ஜமாத்தில் போய் சொல்லலைண்ணா. ஆனால் சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, மனநோய் டாக்டர் போங்கன்னு இருப்பாங்க. ஆனால் நைட்டு எனக்கு இந்த மாதிரி ஒய்ஃப் சொல்லுது கத்திரி அப்படின்னு. ஆனால் பகலில் எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு. ஆனால் சில பயம் கொடுக்குது எனக்கு. ஏன்னா இந்த சம்பவம் இப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் கொடுக்குது. அப்போ ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் நான் வந்து பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது என் வாயிலேருந்து வருது. ஆஹா, அப்போ தான் நான் உணர்றேன், ஆஹா இது நான் சொல்லலையே, என் வாயிலேருந்து யாரோட சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி, அப்போ தான் நான் ஜின்னு தான் இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது உணர்றேன், வேறு யாரோட வாயிலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் ஜின்னுன்னு நான் வந்து இதை பற்றி எனக்கு தெரியலை, என்ன என் வாயிலேருந்து யாரோட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ செய்தானோ ஜின்கள் சேட்டையோ ஏதோ சரி அப்படின்னு எனக்கு தைரியம் வந்துடுச்சு. மனநோய் இல்லை நமக்கு, நம்ம மென்டல் கிடையாது
அப்போ நமக்கு வந்து ஏதோ நம்ம வாயிலேருந்து யாரோ பேசுகிறாங்க, அப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, யாரோ இருக்காங்க உடம்புக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ அதை தான் நம்ம நைட்டு வந்து உளர்றோம், நைட்டு வந்து அப்போ இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சம்பவங்கள் வந்து என்ன செய்யணுன்னா அப்புறம் ஓதிட்டு படுக்கும்போது அப்போ தான் நான் வந்து ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஜின்னால் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஏதோ ஒன்று என் உடம்புக்குள்ளே இருக்குது, தன்னால் வாயில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுன்னு எனக்கு வந்து, ஏன்னா இப்போ ஜின்னு தானே செய்தான், கெட்ட ஜின்கள் தானே செய்தான், அப்போ ஜின்னு தான் மனிதன் உடம்புக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னால் குர்ஆனில் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த குர்ஆன் கல்வி அப்படின்னு சொல்லி சவுதி தாவா சென்டருடைய யூடியூப் சேனல் இருக்குது, அதில் தான் எனக்கு நிறைய விளக்கங்கள் கிடைச்சிச்சு. குர்ஆன் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் கல்வி 2 யூடியூப் சேனலு, சவுதி தாவா சென்டர் தமிழ் இமாம்களுடைய சேனலு, அதில் தான் எனக்கு ரொம்ப விளக்கங்கள் கிடைச்சி. என்ன அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வருது, அப்போ நம்ம மெண்டல் கிடையாது, நம்ம மனநோய் பிரச்சனை இல்லை, அப்போ இது நம்ம உடம்புக்குள்ளேருந்து யாரோ இருந்து நம்ம வாய் வழியே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து விளக்கங்கள் கிடைக்குதாக. இது வந்து அப்புறம் ஜின்னுங்கிறது வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு விளங்குது. அப்போ இதுதான் வந்து ஜின்னால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து விளங்கின விஷயம். அப்போ விளங்கின விஷயம் போது எனக்கு தைரியம் வந்துருச்சு. ஏன்னா ஜின்னு பாதிக்கப்பட்டிருக்கும்போது நம்ம குர்ஆனுடைய ஓதுனாவே ஜின்னு ஓடிடும் அப்படிங்கும்போது எனக்கு தைரியம் வந்துருச்சு. என்ன நம்ம கையில் வந்து குர்ஆன் இருக்குது, அல்லாவுடைய வேதம் இருக்குது, என்ன அல்லாவுடைய வேதத்தை நம்ம ஓதணும்னு சொன்னாவே இதுலேருந்து பாதுகாப்பு அழிஞ்சிடலாம். ஆனால் வந்து இந்த ஜின்கள் வந்து பல உள்ளத்தில் வந்து பயம் போட்டுருச்சு. உள்ளத்தில் வந்து பல பயம் ஒத்தையில் இருக்க மாட்டேங்க, ஒரு பகலில் இருக்க மாட்டேன், கடையில் அப்படி பயமாக இருக்கும், ஏதோ சத்தங்கள் கேட்டால் கூட இதாக இருக்கும், பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன், வெளியே போய் நின்றுக்கிருவேன். என்ன அப்படிலாம் ஒரு அப்போல்லாம் எனக்கு ஜின்னுன்னு தெரியாத காலகட்டம். ஜின்னுன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு வந்து தைரியம் வந்துட்டு, சரி ஜின்னால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தைரியம் வந்து, சரி அந்த அல்லாவுடைய வேதத்தில் நம்ம இந்த சாலத்திலேருந்து வெளியில் வந்துடலாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இதான் நான் வந்து ஆனால் போய் நான் தௌஹீத் ஜமாத்தில் சொல்லியிருந்தேன்னா என்ன சொல்லியிருப்பான் அவன் வந்து பிஜே வந்து இதில் ஒரு விஷயத்தில் தான் மக்கள், அதாவது 99% வந்து தௌஹீத் ஜமாத் சரியாக இருக்குது. ஆனால் அந்த சூனிய விஷயத்துலேயும் ஜின்னு விஷயத்துலேயும் குர்ஆனுக்கு எதிராக பேசுது. இது வந்து குர்ஆனை மறுத்தான்னு சொன்னால் காஃபிர். இது குர்ஆனில் தெளிவான வசனம் இருக்குது. என்ன அப்போ என்ன வசனம் சொன்னால், எவன் ஒருத்தன் வட்டி வாங்கி திங்கிறானோ அவன் செய்தானால் பீடிக்கப்பட்டு மறுமை நாளில் பைத்தியம் பிடித்தவனை போய் எழுப்பப்படுவான்னு நல்லா சொல்கிறான். அப்போ எங்கே வந்து மறுமையிலையா சைத்தான் பிடிப்பான்? மறுமையில் சைத்தானுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் வட்டி வாங்கி திங்கிறவன் சைத்தானால் பிடிக்கப்பட்டால் எப்படி பைத்தியம் பிடிக்குங்கிறான்ல, அப்போ இது கெட்ட ஜின்கள் தான் சைத்தான். அப்போ ஜின்னால் பீடிக்கப்பட்டால் மனிதனுக்கு வந்து பைத்தியம் பிடிக்கும், மனநோய் ஏற்படும், பயம் ஏற்படும். அப்போ தெளிவான வசனம். 2வது அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க துவா செய்கிறாங்க, யாரெல்லாம் சைத்தான் என்னை வந்து துன்பத்தையும் வேதனையை கொண்டு தீண்டி விட்டான். துன்பத்தையும் வேதனைன்னு தான் சொல்கிறாங்க, நோயை சொல்லலை. இவங்களாம் பிராக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க, நோயின்னு போட்டுக்கிட்டாங்க. நோய் அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லலை, துன்பத்தையும் வேதனையை கொண்டு தீண்டி விட்டான்னு சொல்கிறாங்க. என்ன தீண்டி விட்டான்னு சொன்னால் அப்போ ஜின்கள் வந்து உடம்புக்குள்ளே போயிடுச்சு. அப்போ அதை ஒரு சோதனை அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆன் மூலமாக விளக்கம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த 2 வசனத்தை அத்தாட்சி அல்லாஹ் வச்சுருக்கான். ஜின்கள் மனிதனோட உடம்புக்குள்ளே போகுங்கிறது இந்த 2 வசனம் வந்து குர்ஆனில் வந்து அத்தாட்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து குவைத்தில் வந்து ஒரு இமாம் பயான் பண்ணுறாரு. இங்கே வந்து ஒரு யூடியூப்பில் சேனல் இருக்கும்போது எனக்கு அல்லாஹ்தாலா ஒன்று கொண்டு போய் காமிக்கிறான். நான் இப்போ வேறு சேனல் பரட்டுனா அந்த சேனல் வருது என் கண்ணுக்கு, புரியுதுல. நான் குர்ஆன் கல்வி சேனல்லாம் நான் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, வேறு சேனல் பரட்டும் அந்த சேனல் என் கண்ணுக்கு வருது. இப்போ நம்ம அல்லாட்ட பிரார்த்தனை பண்ண, யாரெல்லாம் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, என்ன காரணம், எதனால் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி தஹஜ்ஜுதில் எந்திரிச்சு அல்லாட்ட கேட்குறனால அல்லாஹ் வந்து நான் விளக்கங்கள் கொண்டாந்து இதை நம்ம கண்ணில் காட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ கிடைச்சது இந்த குர்ஆன் கல்விங்கிற வெப்சைட்டு. அவர் சவுதியில் ஒரு தாவா ஒரு இமாம் தமிழ் இமாம் வந்து பண்ண பயானு, அதில் தான் இந்த 2 விளக்கங்கள் எனக்கு கிடைச்சி. என்ன ஜின்கள் வந்து மனிதனோட உடம்புக்குள்ளே போகும் அப்படிங்கிறது. அப்போ அதோட தான் நான் தௌஹீத் ஜமாத்திலேருந்து வெளியில் வந்தேன். தௌஹீத் ஜமாத்தில் வெளியில் வந்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது ஒரு கனவு காரணம், அதையும் நான் பின்னால் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு த ஏஏஏஎம்எம்எம் விலாக். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான செய்தி. நம்ம முஸ்லீம்கள் சமுதாயம் வந்து இந்த ஜின்கள் பிரச்சனையால் தர்காவில் போய் இழந்து, ஈமானை இழந்து, இல்லை மாற்று மத ஆலயங்களுக்கு சென்று, இல்லை
கிறிஸ்துவ தேவ கோயில்களுக்கு சென்று ஈமானை இழந்து கடைசியில் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யணும்னா வெளியே போகிறத பார்க்குறோம். அதாவது தர்காவில் போனாலும் என்ன செய்கிறாருன்னா தர்காவில் வந்து சிறுக்கு என்ன, அப்போ என்ன செய்யணும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன நிரந்தர நரகம். அப்போ இது வந்து ஒரு விஷயம், எனக்கு வாழ்க்கையில் நடந்த விஷயம். இது வந்து நிறையா பேர் இந்த பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. இதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா தர்காவுக்கு போகிறாங்க, என்ன மாற்று மத கோயில்களுக்கு போகிறாங்க, மாற்று மத இந்த கோடாங்கிட்ட போகிறாங்க, மாற்று மத விஷயங்களில் போய் கடைசியில் காசை இழந்து ஈமானை இழந்து என்ன கடைசியில் என்னச்சுன்னா கடைசியில் காஃபிராக போயிடுறாங்க. என்ன இதே நிலையில் மரணித்தா நரகம். அப்போ இந்த ஜின்கள் விஷயத்தை பற்றி எனக்கு நடந்த விஷயத்தை நான் வந்து ஒரு வீடியோவை போடணும். ஏன்னா இதை வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து எனக்கு வந்து அல் குர்ஆன் மூலமாக எனக்கு வந்து நோய் நிவாரணம் கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அல் குர்ஆன் வசனங்கள், ஆயத்துல் குர்சி, என்ன இந்த குர்ஆனுடைய சூறாக்கள், என்ன இரவு வந்து ஒது செஞ்சுட்டு படுப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன